அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சென்னையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அங்கு ஆயிரக்கணக்கில் குழுமியிருந்த தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா நண்பகல் 12:15 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டையில் அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்தார். முதலமைச்சரின் வருகையொட்டி இன்று காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அலுவலக வளாகத்தில் திரண்டிருந்தனர். இசைக்கருவிகள் முழங்க ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதை அளித்தும் தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் முதலமைச்சரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். தலைமை கழக அலுவலகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கைகளை அசைத்தவாறு தொண்டர்களின் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டார். இத்தேர்தலில் கழகத்தின் பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியின்றி மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை தேர்தல் ஆணையரும் கழக அமைப்பு செயலாளருமான திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன் முதலமைச்சரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கழகத்தின் பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு வைத்திலிங்கம், திருமதி ப வளர்மதி, திருமதி கோகுல இந்திரா உள்ளிட்ட அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகளும் பூங்கொத்துகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் அங்கு திரண்டிருந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்புரையாற்றினார். இதையடுத்து தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள்.